மாவட்டம் கணபதி அருகே வேலையை விட்டு நிறுத்திய ரியல் எஸ்டேட் உரிமையாளர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசுவதாக மிரட்டல் விடுத்த வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கணபதி பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் உரிமையாளர் தீர்த்தகிரி என்பவரின் நிறுவனத்தில் ரவிக்குமார் என்பவர் சட்ட ஆலோசகராக பணியாற்றி வந்துள்ளார். பணியில் பல்வேறு தவறுகளை செய்ததால் ரவிக்குமாரை சில மாதங்களுக்கு முன் நிறுத்தியுள்ளார். இதனால் தொடர்ந்து தீர்த்தகிரியை செல்போனில் ரவிக்குமார் மிரட்டி வந்துள்ளார். இந்நிலையில் மது போதையில் தீர்த்தகிரி வீட்டிற்கு வந்த ரவிக்குமார் பெட்ரோல் கொண்டு வீசிவிடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து தீர்த்தகிரியின் மனைவி அளித்த புகாரை அடுத்து ரவிக்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவர் மிரட்டல் விடுத்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகே கோயில் உண்டியலை உடைத்து பணத்தை திருட முயன்ற நபர் கைது செய்யப்பட்டார். எஸ்எஸ்புரம் பகுதியின் காட்டுப்பகுதியில் உள்ள ஆகாச சாஸ்தா கோயிலில் பலமுறை உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதனால் யாருக்கும் தெரியாமல் கோயில் அருகே மரத்தில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் உண்டியலை உடைக்க முயன்றுள்ளார். சிசிடிவியில் பதிவாகியிருந்த காட்சிகளை வைத்து பால்ராஜ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் 4வது கொண்டையூசி வளைவு அருகே திடீரென பற்றி எறிந்த காரால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் நோக்கி 5 மாணவர்கள் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது மலைப்பாதையில் 4வது கொண்டையூசி வளைவு அருகே சென்றபோது திடீரென காரில் இருந்து புகை வெளிவந்துள்ளது. உடனடியாக மாணவர்கள் காரில் இருந்து இறங்கியுள்ளனர். பின்னர் சிறிது நேரத்தில் கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். கள்ளக்குறிச்சியில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட ராஜா என்கிற ராக்கெட் ராஜா மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. சங்கராபுரம் பகுதியில் திருட்டு வழக்கில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ராஜா என்கிற ராக்கெட் ராஜா என்பவரை கடந்த 2ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் ராஜாவை ஓராண்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி கடலூர் மத்திய சிறையில் உத்தரவு நகல் அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் குடிநீருக்காக நகரப் பகுதிக்கு வந்த புள்ளிமானை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டு வனத்துறையினரும் ஒப்படைத்தனர். பண்ருட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தென்பெண்ணை ஆறு, மலட்டாறு மற்றும் வனத்துறைக்கு சொந்தமான காடுகள் உள்ளது. கடும் வெயில் காரணமாக காட்டுப்பகுதியில் இருந்த வன விலங்குகள் குடிநீர் தேடி அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பண்ருட்டி பேருந்து நிலையம் அருகே குடிநீர் தேடி சுற்றித் திரிந்த புள்ளிமானை நாய்கள் துரத்தியுள்ளது. தொடர்ந்து புள்ளிமானை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கஞ்சா போதையில் சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாம்பாக்கம் சாலையில் கூட்ட நெரிசல் அதிகம் உள்ள சாலையில் கஞ்சா போதையில் சுற்றித் திரிந்த 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சாலையில் அவ்வழியாக செல்லும் வாகனங்களை வழிமறித்து மிரட்டல் விடுத்து ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரகளையில் ஈடுபட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் சுற்றுலா தலத்தில் ஆயில் மசாஜ் செய்து உற்சாகமாக இளைஞர்கள் குத்தாட்டம் போட்டனர். கோடை காலத்திற்கு முன்பாகவே ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வரும் ஏராளமான சுற்றுலா பயணிகளால் ஒகேனக்கல் சுற்றுலா தலம் களை கட்டி வருகிறது. இந்நிலையில் இளைஞர்கள் தாரை தப்பட்டை கிளிய மேலுதாளம் முழங்க ட்ரம்ஸ் வாசிக்க ஆயில் மசாஜ் செய்த இளைஞர்கள் உற்சாகத்தோடு குத்தாட்டம் போட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் உடல் 21 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டுள்ளது.
நெருப்பாண்டக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த சிவஞானம் என்பவர் கிருஷ்ணாபுரம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒடசல்பட்டி பகுதியில் எதிர்பாராத விதமாக சாலையின் தடுப்பு கம்பியின் மீது மோதி விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு தலைமை காவலர் சிவஞானம் உடல் உறவினர்களின் அஞ்சலிக்கு பிறகு 21 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருசக்கர வாகனம் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. காட்பாடி ஜாபர்பேட்டை இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்த ஜான்பால் என்பவர் பணி முடிந்து வந்து வீட்டின் வெளியே இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். காலையில் வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனடியாக சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை தள்ளி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கூட்டப்புள்ளியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் தூண்டில் பால பணிகளை துரிதப்படுத்த கோரி படகுகளில் கருப்பு கொடியேற்றி மீனவர்கள் வெளிநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டப்புள்ளி, தோமையார்புரம், கூடுதாளி ஆகிய மீனவ கிராமங்கள் கடலரிப்பால் சேதமடைந்து வருகின்றன. இதனால் கட்டுமரங்களையும் ஃபைபர் படகுகளையும் கரையில் நிறுத்துவதற்கும் கடலில் இறக்குவதற்கும் மீனவர்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் 58 கோடி ரூபாய் மதிப்பில் கூட்டப்புள்ளியில் தூண்டில் பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக கூறி 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி வெளிநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன் கோயில் பால்குட திருவிழாவை ஒட்டி திரளான பக்தர்கள் தீச்சட்டி, பால்குடம், முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலாக ஐயம்பேட்டை அருகே உள்ள வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன் கோயில் திகழ்கிறது. இக்கோயில் பால்குட திருவிழாவை ஒட்டி மானாங்கோரை ஆனந்த விநாயகர் ஆலயத்திலிருந்து மேளதாளங்கள் முழங்க திரளான பக்தர்கள் பால்குடம், முளைப்பாரி, காவடி, அழகு காவடி மற்றும் தீச்சட்டி ஏந்தி மாரியம்மன் கோவிலை சென்றடைந்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த கோட்டூர் பிளாக் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பறவை காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோட்டூர் மலையாண்டிப்பட்டினத்தில் உள்ள பிளாக் மாரியம்மன் கோயில் திருவிழா கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் அம்மனுக்கு அபிஷேக அலங்காரம் செய்து வழிபாடு செய்து வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான பக்தர்கள் பறவை காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வணங்கி வருக வருக என்று வரவேற்கின்றோம். பால் காவடி, பன்னீர் காவடி, ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அம்மன் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு குண்டம் அமைக்க ஏரி கரும்புகளை பக்தர்கள் உபயமாக வழங்கி வருகின்றனர். சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் பங்குனி மாத குண்டம் திருவிழா கடந்த 24ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து பண்ணாரி அம்மன், சப்பரம் சுற்றுவட்டார கிராமங்களில் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் திருவிழா ஏப்ரல் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. குண்டத்திற்கு பயன்படுத்தும் ஏரி கரும்புகள் எனப்படும் விறகுகளை பக்தர்கள் உபயமாக வழங்கி வருகின்றனர். குண்டம் திருவிழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 12,50,000 மதிப்பிலான 25 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் வந்தடையும் ரயில்களில் கஞ்சா கடத்துவதாக ஜோலார்பேட்டை மத்திய பாதுகாப்பு படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய பாதுகாப்பு படை காவல் ஆய்வாளர் நிகில்குமார் குப்தா தலைமையில் போலீசார் ரயில்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரயிலின் முன்பக்க ஜெனரல் பெட்டியில் கேட்பாரற்று கிடந்த 5 பைகளில் 25 கிலோ கஞ்சா மற்றும் 50 பாக்கெட்டுகள் அடங்கிய தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு 12,50,000 என ரயில்வே போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே காணாமல் போனவர் ஓடையில் எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்துக்குடல் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் தங்கராசு கடந்த 10ஆம் தேதி வீட்டை விட்டு சைக்கிளில் வெளியேறியவர் வீடு திரும்பாததால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆலிச்சிக்குடி கிராமம் அருகே நரி ஓடையில் மண்டை ஓட்டுடன் எலும்புகள் கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கண்டெடுக்கப்பட்டது காணாமல் போன முதியவர் தங்கராசு என தெரியவந்தது. மேலும் அவரின் சைக்கிளும் ஓடையில் கிடந்துள்ளது. தொடர்ந்து எலும்புகளை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.